எல்லாருக்கும் வணக்கம். சட்டமன்ற நிகழ்வுகளை பற்றி பேசலாம்னு தான் இன்றைக்கி நினச்சேன். சரி, அதை நாளைக்கு காலையில் கூட பேசிக்கலாம், பரவாயில்ல. இன்றைக்கி ஒரு சில விஷயங்கள்கிட்ட நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு வச்சுங்களேன், அல்லது மக்கள்கிட்ட ஏதாவது ஒரு சில கருத்துக்களை எனக்கு தெரிஞ்சதை மக்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு வச்சுங்களேன். எனக்கு அதுக்கு ஒரு சாக்கு போக்கு தேவையில்லை, ஒரு காரணம் தேவை. அப்படிப்பட்ட ஒரு காரணம் கிடைச்சிருக்குது. அப்படிப்பட்ட ஒரு தருணம் அமைஞ்சு வந்ததுனால அதை பயன்படுத்தி சில விஷயங்களை மக்கள்கிட்ட சொல்லலாம் மற்றும் இளைய சமுதாயத்துக்கிட்ட சில கேள்விகளையும் நியாயமான முறையில் கேட்டலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ. ஒன்றும் இல்லைங்க, நேற்று கயாடு லோஹார் நடிகை இருக்காங்க இல்லைங்களா, இந்த டிராகன் படத்தில் நடிச்சிருப்பாங்க, பிரதீப் ரங்கநாதர் படத்தில். அவங்க மதுரையில் ஒரு கடை திறப்புக்கு வராங்க. பொதுவாக இந்த கடைக்காரங்களாம் எதுக்கு இந்த பிரபலங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து கடையை திறக்கிறது மூலமாக சில கூட்டங்கள் அங்கே கூடும், அது மூலமாக அவங்களுக்கு சில விளம்பரங்கள் கிடைக்கும். அதே மாதிரி அவங்களோட ஃபோட்டோவை ஃப்ளக்ஸ் பேனரில் வச்சு விளம்பரப்படுத்திக்கலாம். இதுக்காக அவங்க கூப்பிட்றாங்க, ரைட்டு, புரிஞ்சிக்க முடியுது. அதே மாதிரி அவங்கள பார்க்க ஆயிரக்கணக்கான பேர் அங்கே கூடியிருக்கிறாங்க அந்த நடிகையை பார்க்கறதுக்காக. சுட்டரிக்கக்கூடிய வேலையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான இளைஞர்கள் நடிகையின் வருகையின் போது கூச்சலிட்டு ஆரவாரம் செய்தனர். சிறிது தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. இதை பவுன்சர்களும் போலீசாருமாக அந்த ரசிகர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறிய காட்சிகள், அது தொடர்ந்து ஒரு பரபரப்பான ஒரு சூழலும் ஏற்பட்டது. எனக்கு முதல் விஷயம், புரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அவ்வளோ தூரத்துலேருந்து அந்த நடிகையை பார்க்கும்போது அவனுக்கு அதில் என்ன தெரிய போகுது, அதில் அவனுக்கு அப்படி என்ன ஒரு சந்தோஷம் கிடைச்சிட போகுது, அப்படி என்ன ஒரு மன திருப்தி கிடைச்சிட போகுதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இன்னொன்று, அதான் படத்தில் பார்க்குறீங்கல்ல, எந்த டைரக்டர் வேணும் எடுத்துக்கங்க, அந்த ஒரு நடிகையே ஒரு படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா எடுத்த உடனே முழு உருவத்தையும் காட்ட மாட்டாங்க, ஒன்றொன்னா வரலாம். ஏன் அவசரப்படுறீங்க? முதல்ல கண்ணு பாருங்கள், அப்புறம் மூக்கை பாருங்கள், அப்புறம் அந்த உதட்டை பாருங்கள், காது பாருங்கள், அப்புறம் மீதி எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பாருங்கள். ஏன்னா இயக்குநர்களுக்கு அவ்வளோ ஒரு உயர்ந்த எண்ணம். நம்ம ரசிகர்கள், படத்தை பார்க்க வர ரசிகர்கள் யாருமே ஒன்று முன்ன ஒன்று விட்டு போச்சு அப்படின்ட்டு வருத்தப்படக்கூடாதுல்ல. அதனால் they want to enjoy every single part of the heroine. ஒவ்வொரு பாட்டையும் உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேங்க, நல்லா பார்த்து நல்லா ரசிங்க அப்படின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் அப்படி தான் ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க பல படங்களில், எல்லா டேரக்டரையும் நான் சொல்ல. அப்படி இருக்கும்போது இந்த நடிகை கயாடு லோஹார் அவர்கள் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாமே. எல்லாத்தையுமே படங்களில், அதுவும் பெரிய ஸ்க்ரீனில் தியேட்டரில் வச்சு ஒவ்வொரு பாட்டாக நீங்கள் ரசிச்சிருப்பீங்க, கரெக்டாக? அதாவது நான் எல்லாரையும் சொல்லிங்க, அந்த நடிகையை பார்க்கறதுக்கு போய் முண்டி அடிச்சுட்டு ஓடினாங்க பாருங்கள் ஒரு கூட்டம், அந்த மூச்சு திணறல் ஏற்பட்ட ஒரு கூட்டம் இருக்கு இல்லைங்களா, அந்த கூட்டத்துக்கிட்ட நான் கேட்குறேன், ரசிச்சிருப்பீங்களா? ஒருவேளை இந்த நடிகையை நேரில் தான் சரி பார்க்கணும்ப்பா, பார்த்துடலாம், ஒருவேளை உண்மையிலேயே நான் தியேட்டரில் கண்ட காட்சி உண்மைதானா, உண்மையாகவே நேரில் அப்படிலாம் இருக்குதா அப்படின்ட்டு பார்த்துடணுமையா அப்படின்ட்டு ஒரு ஆர்வம் மிகுதியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா கூட, ஒருவேளை அந்த நடிகை பக்கத்தில் நின்றுக்கிட்டு பார்த்தா கூட பரவாயில்ல, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, படத்தில் பார்த்த மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு அதில் ஒரு மன திருப்தி உங்களுக்கு கிடைக்கலாம். இதுவே ஒரு மட்டமான புத்தி தான், இருந்தாலும் சொல்கிறேன், அப்படி ஒரு வேளை நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டால் கூட, அவளை பக்கத்தில் பார்த்தா கூட சரி பரவாயில்லப்பா, ஏதோ பையன் ஆசைப்பட்டது ஏதோ கொஞ்சம் அவனுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஐயோ தூரமாக நின்றுக்கிட்டு ஓ அப்படின்னு கையை காட்டினா, முதல்ல அவங்க அந்த இடத்துல நின்று மொத்தமாக அவங்க கை காட்டுறாங்க, இப்படின்னு மொத்தமாக கை காட்டுறாங்க. முதல்ல அப்படி கையை தூக்கி ஆட்டுன்னு ஆடுறீங்களே, அவங்க பார்வை உங்கள் மேலே படப்போதா? கிடையாது, படப்போகிறது இல்லை. ஏன்னா நீங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கிறீங்க. சரி, அவங்கள விடுங்க, பக்கத்தில் நின்றுக்கிட்டு கை ஆட்டுறவங்க கூட சொல்கிறேன், கை ஆட்டுறீங்க, அவங்க பதிலுக்கு உங்களை பார்க்க மாட்டாங்க, மொத்தமாக அது ஒரு க்ரௌடாக பார்ப்பாங்க, கரெக்டாக? சரி, அப்படியே ஒரு வேலை தப்பி தவறி எதேச்சியா உங்கள் மேலே அவங்க பார்வை பட்டுருச்சுன்னா கூட எவ்வளோ நேரம் அவங்க ஞாபகம் வச்சுக்க போகிறாங்க உங்கள் முகரையை, சரி உங்கள் முகத்தை ஞாபகம் வச்சுக்க போகிறதில்ல, அடுத்த செகண்ட் மறைஞ்சு போயிடும், கரெக்டா? அப்போது தூரத்துலேருந்து கை காட்டுறது, நீங்கள் இருக்கிற திசையை நோக்கி அவங்க கையை ஆடினா போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை, கரெக்டா? ஏன்பா ஏன் இவ்வளோ வீக்காக இருக்கீங்க? இதில் உங்களுக்கு என்ன கிடைச்சிட போகுது? இதே தான் இவங்களுக்குன்னு நான் சொல்ல, பொதுவாக எல்லா செலிப்ரிட்டியை பார்க்க வரவங்களுக்கும் இதே தான். இன்னும் சொல்ல போனால் கேரளாவில் 2017 சன்னி லியோன் அப்படின்ற ஒரு ஆபாச பட நடிகை வந்திருந்தப்போ அங்கே ஏகப்பட்ட கூட்டம் அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டேன். 4000 பேர் 5000 பேர் சொல்கிறாங்க, ஒரு சிலர்லாம் லட்சக்கணக்கில் சொல்கிறாங்க. அவ்வளோ கூட்டம் திரண்டு வந்ததை நம்ம செய்திகளில் பார்க்க முடியுது. இத்தனையும் இவங்களையாச்சும் விடுங்க, இந்த சன்னி லியோன்ற நடிகை ஒரு ஆபாச நடிகை அப்படின்ற பட்சத்தில் இன்டர்நெட்டில் வலைதளங்களில் நீங்கள் எப்படி பார்த்துருப்பீங்க? எவ்ரி இன்ச் இல்லையா, ஒவ்வொரு சின்ன சின்ன பாகங்களையும் அணுவாக பார்த்து ரசித்திருப்பீர்கள். அதுவும் எப்படி? ஃபோக்கஸில். அப்படி இருக்கும்போது ஒரு 4000 பேர் 5000 பேர்த்துக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு தூரத்தில் அவங்க எறும்பு மாதிரி தெரியறத பார்க்கணுன்றது என்ன மாதிரியான ஒரு புரியல, சொல்லுங்கள். அதில் உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறது மட்டும் எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு அது சுத்தமாக புரியல, என்னுடைய அறிவுக்கு அது எட்டலை.
உங்கள் அறிவுக்கு அது எட்டியிருக்கு இல்லையா, உங்களுக்கு அதில் ஒரு ஒரு ப்ளஷர் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா, அது என்ன மாதிரியான ப்ளஷர் அப்படின்ட்டு பார்க்குறவங்க தயவு செஞ்சு சொல்லுங்கள். எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, எவ்வளோ ஒரு வீக்கான மைண்ட் செட். நான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் மட்டும் குறை சொல்லலை இந்த விஷயத்தில் ரொம்ப நாளாகவே அப்படி தான் இருக்குது நம்முடைய சொசைட்டி. ஒன்றும் இல்லைங்க, 1977 நினைக்கிறேன், ஆட்டுக்கார அலமேலு அப்படின்ட்டு ஒரு படம் வந்துச்சு. நம்முடைய நடிகர் சிவகுமார் அவர்கள், சூர்யாவோட அப்பா, அவர் நடித்த படம். அந்த ஆட்டுக்கார அலமேலு படத்தில் அந்த ஆடு ரொம்ப ஃபேமஸ். ஸோ அந்த ஆடை வந்து கூட்டு வராங்க மக்கள் பார்வைக்காக. அந்த ஆட்டை பார்க்கறதுக்காக பயங்கரமான கூட்டம் கூடிச்சு அப்படின்ற மாதிரி நம்ம செய்திகள் நம்ம கேள்விப்பட்டோம். அப்படி இருக்கும்போது பொதுவாக ஒரு பிரபலமான ஒரு விஷயத்தை பார்க்கணும் அப்படின்ட்டு அவ்வளோ அலையலையாக கூடுறதுன்றது உண்மையிலே சொல்கிறேன், நம்முடைய வீக்கான மனநிலையும் நம்மளை நம்ம தாழ்வாகவும் அடுத்தவங்களை நம்ம ரொம்ப உயர்வாகவும் பார்க்குற ஒரு மோசமான மனநிலை அது. நான் சத்தியமாக சொல்கிறேன், சீரியஸாகவே சொல்கிறேன். பக்கத்து தெருவுக்கு யாராவது செலிபிரிட்டி வந்தால் கூட எட்டி கூட பார்க்க மாட்டேன், வீட்டு வாசல் நின்று கூட எட்டி பார்க்க மாட்டேன். எதுக்கு? அவங்களும் நம்மள மாதிரி சாதாரண ஆட்கள் தானே. அதில் என்ன மாதிரியான சந்தோஷம் கிடைச்சிருதுன்னு தெரியல. அதான் சொல்கிறேன்ல, வீக்கான ஒரு மனநிலை. ஏற்கனவே இதை பற்றி நம்ம ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டீப்பாக இதை பற்றி பேசியிருக்கோம். சரி, எதுக்காக இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முண்டி அடிச்சிட்டு இருக்கிறாங்க? அவங்களுக்கு கை காட்டுறதுக்கு, அல்லது ஒரு வேளை பக்கத்தில் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா கிட்ட நின்று ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறதுக்கு. நான் கேட்குறேன், செல்ஃபி எடுத்துக்கிறீங்க, அவங்களுக்கு அந்த நடிகைக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட அந்த பிரபலத்துக்கோ உங்களை யாருன்னு தெரியுமா? நீங்கள் செல்ஃபி எடுத்துகிட்டு போயிட்டு அதை வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் ஆகும் அல்லது இன்ஸ்டாகிராமில் ஸ்டேட்டஸ் ஆகும் நீங்கள் வச்சு நீங்கள் பெருமைப்பட்டுக்குவீங்க. அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமைக்குரிய தருணம். ஆனால் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அடுத்த செகண்டு அந்த பிரபலத்துக்கு உங்களை யாருன்னே தெரியாது. அதில் என்ன பெருமை இருக்குது? நான் நினைப்பேன் அப்படிதான், யார்கிட்டயாவது நான் ஃபோட்டோ எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அந்த நபருக்கு நான் தேவைப்படுறவனா இருக்கணும். எங்கிட்ட இருந்து அவருக்கு ஏதாச்சும் ஒரு உதவி தேவைப்படுறதா இருக்கணும், அல்லது குறைஞ்சபட்சம் என்ன தெரிஞ்சவராவது இருக்கணும். அதாவது என்னுடைய ஒர்க் அடிப்படையிலையோ நான் செஞ்ச ஏதோ ஒரு செயலின் அடிப்படையிலோ அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் போய் ஃபோட்டோ எடுக்கிறதுல ஒரு மதிப்பு இருக்குது, அதுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது. சும்மா போய் நின்றுக்கிட்டு ஒரு ஃபோட்டோ என்ன யூஸு? நீ போன அடுத்த செகண்ட் உன்னை யாருன்னே தெரியாதப்பா அவருக்கு. அப்புறம் நீ போய் ஸ்டேட்டஸ் வச்சு இல்லை என்ன போட்டு என்ன அதில் பெருமை வரப்போகுது? ஸோ இதெல்லாம் பண்ணுறது எதுக்காக அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன், அல்லது நான் நினைக்கிறதில்ல, சயின்டிஃபிக்கலாக நான் படிச்சுட்டு வந்து சில விஷயத்தை உங்ககிட்ட நான் பகிர்ந்துறேன். என்ன அப்படின்னா, இதை பண்ணும்போது ஒரு சீப் டோப்பமைன் ஒன்று மைண்டில் மூளையில் சுரக்கும். அதாவது டோப்பமைன்றது பொதுவாக நல்ல பொருள் தான், அது கெட்ட பொருள் கிடையாது. அது எப்போ சுரக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு திருப்தியான ஒரு வேலையை நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த டோப்பமைன் நமக்கு சுரக்கும். ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொல்கிறேனே, இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்கெடியூல் போட்டு வச்சுருக்கோம். காலையில் இவ்வளோ நேரத்துலேருந்து இவ்வளோ நேரம் எக்ஸசைஸ், இவ்வளோ நேரத்துலேருந்து இவ்வளோ நேரம் ஒர்க்கு, அதுக்கப்புறம் இந்த நேரத்தில் இந்த ஸ்கெடியூல் அப்படின்ட்டு நம்ம ஒரு ஸ்கெடியூல் போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அதாவது நல்ல ஸ்கெடியூல், ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைலுக்கான ஸ்கெடியூல். அந்த ஸ்கெடியூலை நம்ம கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் பாருங்கள். அந்த திருப்தி மூலமாக மைண்டில் ஒரு டோப்பமைன் ஒன்று சுரக்கும். அது ரொம்ப ரொம்ப நல்லது. அது என்ன பண்ணும் அப்படின்னா, இதே வேலையை தொடர்ந்து செய்கிறதுக்காக, அதாவது நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்த இந்த நல்ல வேலையை தொடர்ந்து செய்கிறதுக்கு நம்மளை மோட்டிவேட் பண்ணும் அந்த டோப்பமைன். அது மட்டும் இல்லை, நம்ம ஹெல்த்துக்கு கண்டிஷனுக்கும் சரி, நம்ம நல்ல தூக்கத்துக்கும் சரி, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே அது நமக்கு சப்போர்ட் பண்ணும். அது நல்லது. ஆனால் குறுக்கு வழியில் டோப்பமைன் தேடுறதுக்கு பல முயற்சிகள் இப்போ நடந்துட்டு இருக்குது. அதுதான் நான் இப்போ இதெல்லாம் தொடர்புலாம் போல, இதெல்லாம் ஒன்றோட ஒன்று தொடர்புடையது தான். இப்போது டக்குன்னு ஒரு நடிகையை பார்க்கும்போது ஒருத்தனுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் வருது பாருங்கள், அதுதான் அந்த சீப் டோப்பமைன்ங்கிறது. அதாவது சீப் டோப்பமைன்ங்கிறது மெடிக்கல் டேர்ம் கிடையாது, அது கொலோக்கியலாக யூஸ் பண்ணுற ஒரு டேர்ம். அது என்ன அப்படின்னா, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி அப்புறம் தான் அந்த டோப்பமைன் நம்ம சுரக்க வைக்கணுமா? அதெல்லாம் முடியாது. எனக்கு ஈஸியாக சுரக்கணும், எனக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு சிலர் நினைப்பாங்க. ஏன்னா உழைக்காமல் கஷ்டப்படாமல் அந்த டோப்பமைன் வரணும் அப்படின்ட்டு வரும். எப்படி தெரியுமா வரும்? குறிப்பாக இந்த சோஷியல் மீடியாவில் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்கள். அதாவது ஷார்ட்ஸு, இந்த ரீல்ஸு, இதை மட்டும்தான் அவங்க அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது மணிக்கணக்காக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக லாங்காக ஒரு வீடியோ பார்க்கணுன்னா பிடிக்காது. ஏன்னா அதெல்லாம் முடியாது. எனக்கு இந்த உலகத்தை பற்றின ஒட்டுமொத்த வரலாறு சொல்கிறதுனா கூட சொல்லு, ஆனால் எனக்கு ஒரே நிமிஷத்தில் சொல்லிவிடு, அதுக்கு மேலே என்னால் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க மைண்டு டியூன் ஆயிரும். அதுக்கான காரணம் என்னன்னு நான் சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் இந்த ட்ரக் அடிக்ஷன், குடிக்கிறது, இந்த ஸ்மோக்கிங், அல்லது இந்த கேம் விளையாடிட்டு இருப்பாங்க பாருங்கள், பொழுதுனைக்கும் கேம் விளையாடிட்டு இருப்பாங்க. இது ஒன்றுத்தையும் நம்ம பார்க்கலாம், அதுக்கு பின்னாடி எப்படி என்ன சயின்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. இதாங்க எனக்கு சான்ஸு. பார்க்குறவங்க பாருங்கள், போர் அடித்தா விட்டுட்டு போயிருங்க. நான் சொல்ல வேண்டிய கடமை நான் சொல்லிடுறேன். முதல்ல இந்த சாராயம் குடிக்கிற விஷயத்தை எடுத்துக்கலாமே, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். முதல் நாள் குடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு ஒரு மாதிரி ஜிவ்வுன்னு இருக்கும், நல்லாயிருக்கும், அந்த போதை அவனுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஒரு சில நாட்களுக்கு அதை அப்படியே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும், அல்லது ஒரு சில மாதங்களுக்கு கூட அதை என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அதையே அவன் தொடர் பழக்கமாக எடுத்துக்கிட்டான்னு வச்சுங்களேன், 1 வருஷம் 2 வருஷம் குடிச்சே பழகிட்டான்னு வச்சுங்க, 2 வருஷத்துக்கு அப்புறம் அவனுக்கு குடிச்சா அந்த எக்ஸைட்மெண்ட், மொதல் நாள் குடிச்ச எக்ஸைட்மெண்ட் ஒன்று இருக்கு பாருங்க, அது அவனுக்கு வராது. அப்படியே வந்தாலும் முதல் நாள் ஒரு 90 குடிச்சா வர்ற எக்ஸைட்மெண்ட்டு 2 வருஷத்துக்கு அப்புறம் அவனுக்கு 90 குடிச்சா வராது. அவன் அப்டேட் ஆகிக்குவான். அடுத்து ஒரு குவார்ட்டர் 1.5 குவார்ட்டர் அளவுக்கு அப்டேட் ஆயிடுவான். அப்போது 90ல் முதல் நாள் வந்த எக்ஸைட்மெண்ட்டு 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஹாஃப் அடித்தாதான் வரும். கரெக்டுங்களா? ரைட்டு. இப்போது அப்படி இன்னும் கொஞ்சம் நாள் போகுது, இன்னும் 2 வருஷம் போகுது. அதுக்கப்புறம் எப்படி தெரியுமா, அவனுக்கு குடித்த எக்ஸைட்மெண்ட்ன்றது வரவே வராது. ஆனால் குடிக்கலைன்னா டிப்ரெஷன் வந்துடும், குடிக்கலைன்னா ஒரு மாதிரி மனச்சோறு, உடம்பு நடுங்கிறது, எதுவுமே மைண்டு வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்ட்டு அவனாகவே இருக்க மாட்டான், ஜாம்பியாக மாறிடுவான், பைத்தியக்காரன் ஆகிடுவான். குடித்தா எக்ஸைட்மெண்ட் வருது அப்படிங்கிற கண்டிஷன் போயிட்டு குடித்தாதான் நான் நார்மலாகவே இருப்பேன். முதல் நாளில் குடிக்காதப்ப நார்மலாக இருந்தான், குடித்தா எக்ஸைட்மெண்ட் ஆனான். 3 வருஷத்துக்கு அப்புறம் குடித்தாதான் நார்மல், குடிக்கலன்னா பைத்தியக்காரன். புரியுதாங்களா உங்களுக்கு இந்த டோபமைன் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு? அதே மாதிரி தான் இந்த கேம் விளையாடுறோன்னு எடுத்துக்கங்களேன். கேம் விளையாடிட்டே இருப்பான், இந்த ஜெயிச்சிட்டேன், அடுத்த ரவுண்டு ஜெயிச்சிட்டேன், இத்தனை பாயிண்ட்ஸ் எடுத்துட்டேன், அது ஜெயிச்சிட்டேன். அவனுக்கு என்ன மாதிரியான டோபமைன் தெரியுமா மண்டையில் சுரக்கும்? அவன் நிஜ வாழ்க்கையிலே சக்ஸஸ் ஆகிட்டான். அதாவது கேமில் பல பேரை டிஃபீட் பண்ணிட்டான் இல்லைங்களா, அதேமாதிரி கேமில் பல கட்டங்களை ஜெயிச்சு வந்துட்டான் இல்லைங்களா, அவனுக்கு அந்த மூளை என்ன சொல்லிடும், அவன் நிஜ வாழ்க்கையிலே சாதித்த ஒரு திருப்தி அவனுக்கு கொடுத்துரும். அப்போ நிஜ வாழ்க்கையில் உண்மையிலே சாதிக்கணுன்ற எண்ணம் அவனுக்கு வராது. அதாவது ஆர்டிஃபிஷியலாக ஒரு போலியான ஒரு டோபமைன் கொடுத்துரும் அவனுக்கு, நீ சாதிச்சிட்டடா அப்படின்ட்டு. அப்போ அதுவே அவனுக்கு பெரிய சாதனை, அதுவே அவனுக்கு போதும். ஸோ இது இந்த கேம் விளையாடுறது போலியான ஒரு சாதனை செஞ்ச மாதிரியான ஒரு தோற்றத்தை மூளை சிக்னல் கொடுத்துரும். இது இந்த கேம் விளையாடுறவங்களுக்கு. நான் மொபைல் ஸ்க்ரோல் பண்ணுறவங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ இதெல்லாம் தான் இந்த அதே மாதிரி இந்த போர் அடிக்குது அப்படின்ட்டு உட்காந்து ஸ்நாக்ஸ் தின்னுக்கிட்டு இருப்பாங்க பல பேர். இதனாலேயே தான் இந்த ஒபிசிட்டி அது இதெல்லாம் வருது இல்லைங்களா, போர் அடித்தா தின்றது. அதே மாதிரி இந்த ஜங்க் ஃபுட்டு அது இதுன்னு தின்றது, இதெல்லாம் தின்னுக்கிட்டு இருந்தால் அது ஒரு மாதிரியான டோபமைனை உருவாக்கும். ஆனால் இது எல்லாமே உடம்புக்கு கெட்டது. இந்த சீப் டோபமைன் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே உடம்புக்கு கெட்டது. எந்த அளவுக்கு கெட்டது அப்படின்னா, உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக எனக்கு இப்போ டோபமைன் வர்றதுக்கு நான் ஏதாச்சும் பண்ணித்தான் ஆகணும். இப்போது 1 மணி நேரம் கேம் விளையாடிட்டு இருந்தேன், இப்போ 1 மணி நேரம் கேம் விளையாடுறதுன்றது முதல்ல எனக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு, ஆனால் இப்போ நார்மல் ஆகிப்போச்சு. ஆனால் இப்போ எனக்கு மறுபடியும் எனக்கு அந்த முதல் நாள் இருந்த எக்ஸைட்மெண்ட் திருப்பியும் வேணுமே. அப்போ என்ன பண்ணு, 3 மணி நேரம் கேம் விளையாடு. ஒரு குவார்ட்டரில் முதல் நாள் எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு, 1 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஒரு குவார்ட்டரில் குடிச்ச எக்ஸைட்மெண்ட்டே எனக்கு வரல. இப்போ அந்த ஒரு குவார்ட்டர்ன்றது நார்மல், இப்போ மறுபடியும் எனக்கு உடனே டோபமைன் சுரக்கணுமே. அப்போ என்ன பண்ணு, 2 குவார்ட்டராக கூடி. இந்த சீப் டோபமைன் எப்படி ஒர்க் ஆகுது அல்லது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம், ஒரு படத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நான் கனெக்ட் பண்ணி தொடர்பு படுத்தி நான் சொல்கிறேன். ஒரு ஹாரர் படம் ஒன்று இருக்குது, காட்டேரி அப்படின்ட்டு, தமிழ் படம் தான். எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, பார்த்தவங்களுக்கு இந்த உதாரணம் கனெக்ட் ஆகும். என்ன அப்படின்னா, அதில் ஒரு கிணறு ஒன்று இருக்கும், அது ரொம்ப ரொம்ப பாதாள கிணறு. அது எவ்வளோ ஆழம் இருக்குன்றது அது கணக்கே இல்லை, ஒரு பாதாள கிணறு. அதுக்குள்ளே முதல்ல ஒரு விளக்கை கயிறு கட்டி உள்ளே இறக்குவாங்க. அது என்ன பண்ணும், அந்த விளக்கை எடுத்துக்கிட்டு அதுக்கு பதில் ஒரு சட்டியில் கொஞ்சம் தங்கத்தை அந்த கயிறில் மறுபடியும் கொடுக்கும். மேலே இழுத்து பார்த்தா அதில் தங்கம் இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் விளக்கை இறக்குவாங்க, ஆனால் அது மறுபடியும் விளக்காவே திருப்பி அமுச்சிடும். அப்போது இன்னொருத்தன் அதுக்குள்ளே இறங்கி போவான், என்ன தான் உள்ளே இருக்குதை பார்த்துட்றேன், ஏன்னா விளக்கு இறக்குனா வெறும் விளக்குத்தானே வருது, உள்ளே போய் என்னென்னு கேட்குறேன் அப்படின்ட்டு ஒருத்தன் அந்த கயிற்றுல இறங்கி போவான். அந்த 2 பொம்பளைங்களும் அவனை கயிறு கட்டி உள்ளே இறக்குவாங்க. அவன் உள்ளே போயிடுவான், வரமாட்டான். அதுக்கு பதிலாக ஒரு பெரிய பேரல் ரொப்ப தங்கத்தை அந்த கிணறு அவங்களுக்கு திருப்பி கொடுக்கும். திருப்பி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே ஒரு சீட்டு ஒன்று இருக்கும், இனிமே இதையே அனுப்புங்க அப்படின்ட்டு. என்னது, மனித உடல். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த படத்தை பார்த்தவங்க தெரியும், ஒரு ஊரையே அழிப்பாங்க. ஒரு ஊரையே அழித்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே அது உள்ளே இறக்கி பேரலாக தங்கத்தை வெளியே எடுப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே உள்ளே போடுறதுக்கு போனால் அவங்களுக்கு இருக்காது. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பேய், இந்த ஹாரர் படம் தானே, அது நேர்லேயே வந்துடும். நேரில் வந்து கிணத்தை காய போடாதீங்கன்ட்டு முதல்ல வார்னிங் கொடுக்கும். அதுக்கப்புறம் அதை காய போட்டுருவாங்க இல்லைங்களா, அது நேர்லேயே வந்துடும். வந்துட்டு அது யாரெல்லாம் அதுக்குள்ளே போடாமல் இருக்கிறாங்களோ, இது வரைக்கும் போட்டு அதுக்கப்புறம் போடாமல் இருக்கிறாங்களோ அவங்கள தூக்கிட்டு போயிடும். அவ்வளோதான், அவங்க உயிர் காலி. இதுக்காக இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சீப் டோபமைன் அப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகும். முதல்ல ஒரு சின்ன ஒரு கெட்ட விஷயத்தில் நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுத்து நம்மளுக்கு அடே அப்பா அப்படின்னு நினைக்க வைக்கும். ஆனால் போக 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 அதோட லெவல் அதிகமாகிட்டே போகும். ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் உங்களால் என்ன பண்ணாலும் அந்த டோபமைனை அடையவே முடியாது, எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்க முடியாது. ஏன்னா உங்களோட அதோட உச்சத்தை நீங்கள் ரீச் பண்ணிடுவீங்க. அப்போது ஒரு கட்டத்தில் அது என்ன வாய்க்கிறோம் அப்படின்னா, நீங்கள்
மூளையில் டோப்பமைன் சுரக்கிறதுக்கு, அதாவது நேச்சுரலாக சுரக்க வேண்டிய டோப்பமைனை நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக சுரக்க வச்சு நேச்சுரல் டோப்பமைன் உங்களுக்கு சுரக்காமல் போயிடும். நேச்சுரலாக உங்களுக்கு டோப்பமைன் சுரக்கலை அப்படின்னா உங்களுக்கு இயல்பான வேலைகளை உங்களால் செய்யவே முடியாது. கரெக்டுங்களா? அப்போது ஆர்டிஃபிஷியலாக மறுபடியும் டோப்பமைன் உருவாக்கணும் அப்படின்னா அதோட இன்டென்சிட்டி நீங்கள் அதிகமாக்கிக்கிட்டே போவீங்க. இது ஒரு கட்டத்தில் எங்கே போய் நிறுத்தும் அப்படின்னா பயங்கரமான ஒரு டிப்ரெஷன். இப்போ சொல்கிறாங்கல்ல, சின்ன வயசுலேயே சொல்கிறாங்களே, என்னது சின்ன பசங்களாம் எனக்கு டிப்ரெஷன் வந்துருச்சு, ட்ராமா வந்துருச்சு, ஒரு மாதிரி எனக்கு மைண்டு வேலை செய்ய மாட்டேங்குது, படப்படாங்குது அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. என்ன காரணம்? அந்த நேச்சுரலாக சுரக்க வேண்டிய டோப்பமைனை நேச்சுரலாக சுரக்க விடாமல் ஆர்டிஃபிஷியலாக, நான் சொன்னேன் இல்லைங்களா, இது போன்ற விஷயங்களால் ஆர்டிஃபிஷியலாக சுரக்க வச்சு கடைசியில் அதுக்கே அடிமையாகி அடிக்ட் ஆகி ஒரு கட்டத்துக்கு மேலே இதுக்கு மேலே எனக்கு இன்ஸ்டன்ட் டோப்பமைனுக்கு நான் எங்கே போவேன்? கிடைக்காது. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு எல்லை உண்டு, அதுக்கு மேலே கிடைக்காது இல்லைங்களா? அந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த டோப்பமைன் உங்களால், நீங்கள் நினச்ச டோப்பமைன் உங்களால் ரீச் பண்ண முடியலல்ல, அந்த நேரத்தில் என்ன ஆயிரும்னா டிப்ரெஷன் வந்துடும், சோர்வு வந்துடும், என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு உங்களுக்கு திகைச்சு போய் நிற்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு வந்துடும், எல்லாமே வந்துடும். ஸோ இதிலேருந்து வெளியே வரதுக்கான வழி இருக்குது கண்டிப்பாக. ஆனால் கொஞ்சம் டஃப்பான ப்ராசஸ் தான், செஞ்சு தான் ஆகணும். என்ன அப்படின்னா அந்த டீடாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது டீடாக்ஸ்ன்றது ஓகே. நான் உங்களுக்கு இதுக்கு மேலேயும் நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்ல விரும்பலை. உண்மையிலே டீடாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க போங்க, தாராளமாக நீங்கள் போயிட்டு சமூக வலைதளங்களில் இல்லை கூகுளில் நீங்கள் போய் தேடுங்க. சாதாரணமாக ஒன்றும் வேணாம், கூகுளில் தேடுங்க, அல்லது இந்த ஏஐ நிறைய இருக்குல்ல ஆப்ஸு, அதிலெல்லாம் போய் தேடுங்க. எப்படி இந்த சீப் டோப்பமைனை டீடாக்ஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு தேடுங்க. நிறைய வழி இருக்குது. கொஞ்சம் டஃப்பான ப்ராசஸ் தான். ஆனால் அந்த பாதையை கடந்து போயிட்டீங்க அப்படின்னா உண்மையிலே அவ்வளோ அழகாக, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் வாழ்க்கை. ஒரு சின்ன வேலை நீங்கள் வச்சுருப்பீங்க, இன்றைக்கி ஒரு 2 மணி நேரம் நான் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி வச்சுருப்பீங்க. அதை மட்டும் போய் கஷ்டப்பட்டு நீங்கள் அந்த 2 மணி நேரம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த 2 மணி நேரத்தில் நீங்கள் எந்த கெட்ட பழக்கத்திலையும் ஈடுபட மாட்டீங்க, ஃபோனை பார்க்க மாட்டீங்க. கரெக்டாக என்ன பண்ணுவீங்க? ஒன்லி ஒர்க் அவுட் மட்டும் பண்ணிருப்பீங்க. அந்த 2 மணி நேரம் முடித்து டயர்டாக நீங்கள் வெளியே வருவீங்க பாருங்கள், அப்போது ஒரு டோப்பமைன் உங்கள் மண்டையில் சுரக்கும். என்ன அப்படின்னா நீங்கள் செய்யணும் அப்படின்ட்டு நினச்ச டாஸ்க்கை செஞ்சு முடித்த திருப்தி, அந்த திருப்தியில் உங்களுக்கு ஒரு டோப்பமைன் சுரக்கும் பாருங்கள், அது நேச்சுரல் டோப்பமைன். அது உங்களை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வைக்கும். நாளைக்கு இதை நம்ம செய்யணும் அப்படின்ட்டு நல்ல விஷயங்களை, ப்ரொடக்டிவான, இன்னும் சொல்லப்போனால் கன்ஸ்ட்ரக்டிவான விஷயங்களை செய்ய வைக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. அதாவது இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, இந்த சீப் டோப்பமைனை அதிகமாக போட்டு மண்டையில் திணிக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப வீக்கான பர்சனாக, பலவீனமான பர்சனாக, தன்னை இன்ஃபீரியராகவும் அடுத்தவங்கள சுப்பீரியராகவும் நினைக்கக்கூடிய மைண்ட் செட் உள்ள பர்சனாக தான். அதை பார்த்தேன்ல, இந்த பிரபலங்களை தேடி ஓடுறது, அது கூட்டத்தில் முண்டி அடிச்சுட்டு போகிறது, ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அது பெருமை அப்படின்னு நினைக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி வீக்கான பர்சனாக மாறிடுவாங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்ன்றது இருக்காது. ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, மனநிலையே பலவீனமான மனநிலையாக மாறிடும். அதனால தான் சொல்கிறேன், நேச்சுரல் டோப்பமைனுக்கு திரும்புங்க. இந்த சீப் டோப்பமைன் உங்களை அது ஏமாத்துது, அல்லது நீங்கள் உங்களை ஏமாத்துறீங்க. நீங்கள் உங்கள் மூளையை ஏமாத்துறீங்க, உங்கள் மூளை உங்களை ஏமாத்துது. இவ்வளோதான். ஸோ அதாங்க, இந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தி இந்த கயாடு லோஹார் இந்த ஹீரோயினை பார்க்க போன விஷயத்தை பயன்படுத்தி சரி இந்த தகவல்களெல்லாம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. பயனுள்ளதாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சமூகம் சார்ந்த கருத்துக்களை அவ்வப்போது இந்த மாதிரியான தருணங்கள் சிக்கும்போது உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். நன்றி.